டெல்லி சாஸ்திரி பவன் அருகே காக்ரோச் ஜனதா கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் போராட்டக்காரர்களை கலைக்க பாதுகாப்பு படையினர் கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசியிருக்கின்றனர். அந்த பரபரப்பு காட்சிகளை திரையில் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், என்ன நடந்துகிட்டு இருக்காங்க? மறுபடியும் ஒரு கண்ணீர் புகைக்குண்டு வீச்சு, மறுபடியும் அங்கே கூட்டத்தினர் கலைஞ்சு ஓடுற காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். லேட்டஸ்ட் அப்டேட் என்ன? நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக சென்ற காக்ரோச் ஜனதா கட்சியின் ஆதரவாளர்கள் மீது காவல்துறையினர் கண்ணீர் புகைகளை வீசி அவர்களை கலைத்திருக்கிறார்கள். இது எங்கே நடந்தது என்றால், டெல்லியில் இருக்கக்கூடிய சாஸ்திரி பவன் பகுதியில் அவர்கள் பேரணியாக சென்று கொண்டிருந்த போதுதான் அவர்கள் மீது கண்ணீர் புகை வீசப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் நோக்கி அவர்களை கற்களை வீசியதாகவும், இதனால் காவல்துறையினர் அவர்கள் மீது கண்ணீர் புகைகளை வீசி அவர்களை கலைத்ததாக கூறப்படுகிறது. இந்த சாஸ்திரி பவன் வழியாகவும் நாடாளுமன்றத்தை நோக்கி சொல்லலாம். நம் காட்சியிலேயே பார்க்க முடியும். பின்னால் ஒரு சிவப்பு நிற கட்டிடம் தெரியும். அந்த கட்டிடம் தான் நாடாளுமன்ற கட்டிடம். ஆனால் அதற்கு முன்பாகவே காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்திருப்பதை நாம் காட்சிகள் மூலமாக பார்க்க முடியும். அந்த தடுப்புகளை மீறி காக்ரோச் ஜனதா கட்சியினுடைய ஆதரவாக செல்ல முயன்ற போது காவல்துறையினர் அவர்களை முன்னேற விடாமல் தடுப்பதற்காக கண்ணீர் புகைகளை வீசி அவர்களை கலைத்தனர். அந்த காட்சி தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு புறம் இருக்க, நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கிறார்கள். நாம் முன்னதாக நாடாளுமன்றத்தினுடைய வடக்கு வாயில் மட்டும் மூடப்பட்டதாக பார்த்திருந்தோம். ஆனால் நாடாளுமன்றத்தினுடைய அனைத்து வாயில்களும் தற்போது மூடப்பட்டிருக்கின்றன. உள்ளே சிஆர்பிஎஃப் பாதுகாப்பை பலப்படுத்த, வெளியே ஐடிபிபி, டெல்லி காவல்துறை உள்ளிட்டோர் பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கிறார்கள். நாடாளுமன்றம் அருகே இருக்கக்கூடிய பகுதிகளில் போராட்டக்காரர்கள் நெருங்கி விடாமல் இருப்பதற்காக அங்கேயே அவர்களை தடுப்பதற்கு தடுப்புகள், பேரிகார்டு உள்ளிட்ட தடுப்புகள் அங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர நாடாளுமன்றத்திற்கு உள்ளே தீயணைப்பு வாகனம் மற்றும் போராட்டக்காரர்கள் யாரேனும் உள்ளே நுழைந்தால் அவர்கள் மீது தண்ணீரை பீச்சடிக்கக்கூடிய அந்த வாகனம் உள்ளிட்ட வாகனங்களையும் சிஆர்பிஎஃப் வீரர்கள் உள்ளே தயார் நிலையில் வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ரமேஷ், வெளியில் இவ்வளோ கலைபுரம் போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில் 2 மணிக்கு மீண்டும் அவை கூட இருக்கிறது. மீண்டும் ஒத்தி வைக்கப்பட ஏதேனும் வாய்ப்பு இருக்கிறதா? அதை பற்றின ஏதேனும் தகவல் வந்திருக்கிறதா? வழக்கப்படி பார்த்தால் 2 மணிக்கு மசோதாக்கள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். மக்களவையில் உச்சநீதிமன்ற நீதிபதியின் எண்ணிக்கையை உயர்த்தக்கூடிய மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட வேண்டும். மாநிலங்களவையிலும் இந்த தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடல் தொடர்பான மசோதா அறிமுகம் செய்யப்பட வேண்டும். ஆனால் தொடர்ந்து காலையிலிருந்தே எதிர்க்கட்சியுடைய அமளி நீடித்துக் கொண்டே இருக்கிறது. ஒருவேளை அவை சுமூகமாக நடத்தப்பட்டால் இந்த மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை எதிர்க்கட்சிகள் மீண்டும் அமளியில் ஈடுபட்டால் அவை நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுவதாக அவை தலைவர் கருதினால் அவை 3 மணி வரையோ அல்லது 4 மணி வரையோ ஒத்திவைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. டெல்லி சாஸ்திரி பவன் பகுதியில் மீண்டும் போராட்டக்காரர்கள் குழுமிய நிலையில் அங்கு அவர்களை கலைப்பதற்காக கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசியிருக்கின்றனர் பாதுகாப்பு படையினர். இதனால் அங்கு ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க நாம் கேட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.